தண்ணிக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கா? நம்ம குடிக்கிற தண்ணிக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கா? உங்களுக்கு தெரியுமா? கேட்குறதுக்கே காமெடியாக இருக்குல்ல. குடிக்கிற தண்ணிக்கு எக்ஸ்பைரி டேட்டா அப்படின்னு கேட்குக்கு காமெடியாகவும் இருக்கும். சிலவங்களுக்கு என்ன இது புதுவிதமாக இருக்குது அப்படின்னு கூட தோணலாம். ஆனால் நம்ம குடிக்கிற ஒரு சில தண்ணிகளுக்கு குடிக்கிற தண்ணிக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. அது உங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னா இப்போ நீங்கள் கமெண்டில் சொல்லலாம், எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு. இல்லை இப்போ தான் தெரியும் அப்படின்னு சொன்னால் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. பொதுவாக நம்ம வீடுகளில் போர்வெல் இருக்கும், இல்லாட்டா ஊரில் கிணறு இருக்கும். அந்த கிணத்துலேருந்து தண்ணியை எடுத்து நம்ம குடிப்போம். காலங்காலமாக பல வருடங்கள் பல ஜெனரேஷன்கள் காலம் தொட்டு காலம் நம்ம அதே கிணறு அதே போர்வெல்லேருந்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருப்போம். நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்ததில்லை. தண்ணிக்கு எக்ஸ்பைரி இருந்ததாட்டு நம்ம பார்த்ததும் இல்லை. சில தண்ணி தண்ணியோட குணம் மாறும். சில நல்ல தண்ணி உப்பு தண்ணியாக மாறும். சில தண்ணியில் அயன் கண்டென்ட் அதிகம் ஆகும். அந்த மாதிரி அந்த தண்ணியோட கண்டென்ட் மாறுமே தவிர தண்ணிக்கு எக்ஸ்பைரி அப்படி ஒன்று இருக்காது. ஆனால் நம்ம குடிக்கிற வாட்டர் பாட்டில் 10 ரூபா 20 ரூபாய்க்கெல்லாம் வாட்டர் பாட்டில் வாங்கி கடைகள்லேருந்து வாங்கி குடிக்கிறோம். அந்த பாட்டில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே எக்ஸ்பைரி டேட்டு போட்டிருப்பாங்க. முதல்ல சொன்னேன்ல, தண்ணிக்கு எக்ஸ்பைரி டேட்டு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வாட்டர் பாட்டிலை பாருங்கள். மேக்ஸிமம் இல்லை, 100% வாட்டர் பாட்டிலில் அந்த தண்ணிக்கு எக்ஸ்பைரி டேட்டு போட்டிருப்பாங்க. நீங்கள் இப்போ கேட்கலாம், அது எப்படி தண்ணிக்கு எக்ஸ்பைரி டேட்டு இருக்கும், தண்ணிக்கு எக்ஸ்பைரி டேட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்கிட்ட திரும்ப கேட்டிங்கன்னா, உண்மைதான். தண்ணிக்கு எக்ஸ்பைரி டேட்டு கிடையாது. தண்ணியை மூடி வச்சுருக்காங்கல்ல அந்த பிளாஸ்டிக் பாட்டில், அந்த பாட்டிலுக்கு எக்ஸ்பைரி டேட்டு இருக்குது. ஒவ்வொரு பாட்டிலும் ஒவ்வொரு விதமான திறன்களை கொண்டது. அந்த வகையில் நம்ம குடிக்கிற கடைகள்லேருந்து வாங்கி குடிக்கிற தண்ணி பாட்டிலில் அந்த பாட்டில் இத்தனை நாள் தான் தண்ணியை பத்திரமா பாதுகாப்பாக வச்சுருக்கோம். அந்த நாள் தாண்டிடுச்சுன்னா அந்த தண்ணியும் அந்த பிளாஸ்டிக் பாட்டிலும் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி தண்ணி கெட்டு போயிடும். இதுதான் அந்த தண்ணியோட எக்ஸ்பைரி டேட். ஸோ நீங்கள் தண்ணி கடையிலேருந்து வாங்கி குடிக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் இல்லை, மொத்தத்திலே தவிர்க்கிறது நல்லது. இன்றைக்கி கல்யாண வீடு, காது குத்து, அடியந்தரம், செத்த வீடு, பிறந்தநாள் வீடு எல்லா வீட்லேயும் இந்த சின்ன சின்ன பாட்டிலில் தண்ணி அடைச்சி கொடுக்குறத ஒரு ஃபேஷனாக வச்சுருக்காங்க. மொத்தத்தில் சொல்ல போனால் நம்ம அந்த தண்ணியை தண்ணியாக குடிக்கலை, அது ஒரு என்ன சொல்கிறது, அதாவது ஒரு கேன்சர் நோயை நம்மளே குடித்து நம்மளே உருவாக்கிக்கிறோம். அதான் உண்மை. இந்த பிளாஸ்டிக்கை அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால, தண்ணியோடையோ டீனால, இப்போ சூடாக பிளாஸ்டிக் கப்பில் டீ குடிக்கிறதுனால, இதனால ஏற்படுற அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மூலம் அந்த தண்ணி நம்ம குடிக்கிறதுனால நமக்கு கேன்சர் வருது அப்படின்னு பல ஆராய்ச்சிகள் சொல்லுது, பல இடங்களில் சொல்லிட்டு தான் இருக்காங்க. நம்ம அதை பற்றி உள்ளே போக வேண்டாம். ஸோ நம்ம குடிக்கிற தண்ணியை சுத்தமான வீட்டிலேருந்து கிணத்துலேருந்தோ போர்வெல்லேருந்தோ குடிக்கிறத பழக்கமாக படுத்திப்போம். தண்ணிக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்குது பாட்டிலில் வர தண்ணிக்கு. இது மட்டும் இல்லாமல் நம்ம சிலவங்க வீட்டில் எல்லாம் வீடு, ஆஃபீஸு, ஹாஸ்பிட்டல், பெரிய பெரிய நிறுவனங்கள்ல எல்லாம் அந்த 20 லிட்டர் கேனில் எல்லாம் தண்ணி வாங்கி வச்சுருப்பாங்க. அது கேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கேடு தான். அது ஒழுங்காக க்ளீன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ப்ளஸ் அந்த மாதிரி நம்ம ஒரு வாட்டர் பியூரிஃபை பண்ணி கொண்டு வந்தாச்சுனாங்க அதை வெயிலே வைக்கக்கூடாது, கூலிங்கான இடத்துல தான் வைக்கணும். வெயிலில் வச்சாலே அதோட தன்மை மாறிடும். ஆனால் இங்கே பாருங்கள், நம்ம ஊர்களில் எல்லாம் பாருங்கள், மேக்ஸிமம் அந்த 20 லிட்டர் பாட்டில் எல்லாம் பாருங்கள் கடைக்கு முன்னாடி ஷோக்கு வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்டில், எங்கள் கடையில் தண்ணி இருக்குது, நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இல்லை ஒரு ஃபேக்ட்ரினாலும் சரி, இல்லை ஒருத்தர் அந்த தண்ணியை வாங்கி விற்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே வெளியே ரோட்டில் வெயிலில் தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பாட்டில் தண்ணியை தவிர்த்துடுங்க. நம்ம வீடுகளில் கிடைக்கிற கிணத்து தண்ணி, போர் தண்ணியை யூஸ் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இப்போ கை கால் வலியெல்லாம் வரும். சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் கை வலிக்குது, கால் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் காரணம் கூட இந்த பியூரிஃபை பண்ண வாட்டர் தான். ஏன்னா இந்த வாட்டரை பியூரிஃபை பண்ணும்போது இதில் இருக்க மேக்ஸிமம் தாது உப்புக்களை எல்லாம் அது பியூரிஃபை ஆகி வெளியில் போயிடும். நம்ம குடிக்கிறது வெறும் எந்த ஒரு நல்ல தன்மை இல்லாமல் வரும் சாதா ஒரு வாட்டர் குடிக்கிறோம், அவ்வளோதான். இந்த தாது உப்புக்கள் நமக்கு சரிவர கிடைக்காத காரணத்தினால தான் இன்றைய காலகட்டங்களில் இந்த வாட்டர் பாட்டில், மினரல் வாட்டர் வீட்டில் 20 லிட்டர் கேன் வாங்கி வச்சு குடிக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த வீட்டில் உள்ள பிள்ளைங்க எல்லாம் கை வலிக்குது, கால் வலிக்குது, தசைகள் எல்லாம் பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இல்லை, மேக்ஸிமம் 99% இந்த கேன் வாட்டர் ஏதோ அவசரத்துக்காக நம்ம குடிக்கிறதுக்காக வாங்கிக்கலாம். ஒரு ட்ராவல் பண்ணும்போது வேறு வழி இல்லை வாங்கினோம்னா வாங்கிக்கலாம். மற்ற மாதிரி நம்ம வீடுகளில் இருக்க கிணறுகள், போர்வெல்லில் இருக்க தண்ணியை குடிக்கிறது நல்லது. தண்ணிக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. நம்ம வீட்டில் இருக்க கிணத்து தண்ணிக்கும் போர் தண்ணிக்கும் இல்லை. இவங்க பாட்டிலில் அடைச்சி குடிக்கிறாங்கல்ல, அந்த தண்ணிக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்குது.
அது தண்ணி எதனால எக்ஸ்பைரி டேட் வருதுன்னா அதை அடைச்சி கொடுக்குற பாட்டிலுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. அந்த பாட்டில் எக்ஸ்பைரி ஆகும்போது அந்த தண்ணியும் சேர்ந்து கெட்டு போயிடுது. அதை குடிக்கிறதுனால நமக்கு பல விளைவுகள் ஏற்படுது. ஸோ தண்ணி குடிக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் வெளியூர் போகிறதா இருந்தால் வீட்டிலேருந்தே காய்ச்சி எடுத்துகிட்டு போங்க. இல்லாட்டா வீட்டில் இருக்க தண்ணி எடுத்துகிட்டு போங்க. மேக்ஸிமம் பாட்டில் தண்ணியை தவிர்ப்பது நல்லது. நான் பயனுள்ள தகவல் அதை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக்கு கமெண்ட் அப்படியே